முதல்ல ஆட்சி அமர்ந்த உடனே எடப்பாடியார் 10,000 ரூபாய் கொடுக்க போறாரு. அது மட்டுமல்ல, 3 கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயா உங்களுக்கு தரப்போறாரு. 1000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு 2000 ரூபாய் தரப்போறாங்க. ரேஷன் கடையில புரட்சி தலைவர் அம்மா தான் விலை இல்லாம 20 கிலோ அரிசி கொடுத்தாங்க. முன்னாடி எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் 20 கிலோ அரிசி இலவசமா கொடுத்தாங்க. இப்ப அண்ணன் எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக ஆட்சி அமைந்த உடனே மாதந்தோறும் 1 கிலோ பருப்பு 1 லிட்டர் ஆயில் ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருக்காரு. எனவே நம்முடைய தாய்மார்களை நான் கேட்டுக்கொள்வதுதான், வரப்போற ஆட்சி அதிமுக ஆட்சி. அந்த ஆட்சியில பெண்களை மையமாக வைத்துதான் அண்ணன் எடப்பாடியார் திட்டங்கள் திட்டிருக்காரு. நீங்கெல்லாம் சகோதரிகள்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்போடு கேட்டு விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். சென்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடத்திலே நம்ம ஊருக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் கண்டிப்பாக நான் பெற்றுத் தருவேன். நம்ம ஊர்ல இருக்கின்ற பல பிரச்சனைகள், குறிப்பாக 100 நாள் வேலை பிரச்சனை மற்றும் அடிப்படை வசதிக்கு என்ன இல்லையோ அவற்றையெல்லாம் கொண்டு வருவதற்கு நான் பாடுபடுவேன் என்று சொல்லி அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ரெட்டை இலை. ரெட்டை இலைக்கு ஓட்டு போடலாமா? ஆமா, போடலாம். ரெட்டை இலைக்கு யார் யாரெல்லாம் போறீங்க? ரெட்டை எங்க பார்த்தாலும் கஞ்சா சாக்லேட். பள்ளிக்கூடத்து பக்கத்துல மாணவர்களுக்கு கஞ்சா சாக்லேட் இருக்கின்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. ஆக இந்த வரப்போற தேர்தலில் நிச்சயமா அண்ணன் எடப்பாடி தான் முதலமைச்சரா வர்றார். உங்களுடைய கவலைகள்லாம் தீரும். உங்களுடைய விவசாய கடன்களை எல்லாம் ரத்து செய்வார். உங்களுக்கு வேண்டிய 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக மாற்றுவார். முதல் கையெழுத்து உங்களுக்கு எல்லாம் 10,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு தயாரா இருக்கார். அதே போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். 3 கேஸ் சிலிண்டர் கொடுக்க, வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் கொடுப்பார். எனவே நம்முடைய சகோதரிகள்லாம் மறந்துடாம ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். இப்ப 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறவங்க சகோதரிகளுக்கு எல்லாம் சொல்றேன், வாங்காதவங்களுக்கும் மாசம் 2000 ரூபாய் கொடுக்க போறாரு. இப்படி பல திட்டங்கள் உங்க கையில இருக்கிற நோட்டீஸ்ல இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ரெட்டை இலை சின்னம். நம்ம ஊர்ல நிறைய விவசாய கடன் இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்க பூரா விவசாய கடன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தேர்தல் அறிக்கையிலே தெளிவா சொல்லிட்டார், விவசாய கடனை கண்டிப்பாக நான் விவசாய கடன் மட்டுமல்ல, மாணவர்கள் கல்வி கடன், இப்படி கடன் வாங்கிய அத்தனையும் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்முடைய சகோதரிகள் இலவசமாக பேருந்துல பயணம் பண்றாங்க. ஆண்களும் இலவசமாக பஸ்ல போகலாம். என்னங்க, போலாமா? அந்த பக்கம் ஆண்களுக்கு. ஆக ஆண்களும் இலவசமாக பேருந்திலே பிரயாணம் செய்யலாம். இப்படியெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை பற்றி கவலைப்படாத அரசு, மக்கள் ஆட்சி இல்லாத ஒரு அரசு. எனவேதான் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வரப்போகிறார். நீங்க எல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வைப்பீங்களா? ரெட்டலைக்கு ஓட்டு போடவங்க கையை தூக்குங்க. ரெட்டலைக்கு ஓட்டு போடவங்க கை தூக்குங்க. ரெட்டலைக்கு ஓட்டு போடவங்க கை தூக்குங்க. அனைவரும் ரெட்டலைக்கு வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்களித்து அதில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொடுத்த நம்முடைய சகோதரர்கள் பிரிச்சு அனைத்து வீட்டுக்கும் உங்களுக்கு பிரிச்சு வழங்கப்படும். அனைவரும் இரட்டலைக்கு வாக்களிக்குமாறு உங்களை என்போடு விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடியாகும். நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை. காந்தினர் கொஞ்சம் உண்மையில போகணும். எனவே நம்முடைய முத்துக்குள மக்கள்லாம் வாக்களித்து பெருவாரியா வாக்கள் வித்தியாசத்திலே நீங்க என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியிலே இரட்டைகளை சிறத்திலே வாக்குகளை தாருங்கள். உங்களுக்காக சட்டமன்றத்திலே நல்ல திட்டங்களை நான் பெற்றுத் தருகிறேன் என்ற வாக்குறுதியோடு நம்முடைய கோயிலிலே சாமி தரிசனம் செய்து அத்தனை வாக்காளர்கள் சிறப்பில் வாக்குகளை தாருங்கள்.
வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மறந்து குண்டு வாயில் கைதார்கள். நாளைக்கு ஊர் ஊரா வந்த அங்கங்க 2 பொட்டியை வைத்த என்னென்ன குறைகள் இருக்கு உங்க ஊர்ல அதையெல்லாம் மனுவை எழுதி கொடுங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம குறை 5 வருஷம் முடிஞ்சு துணை முதலமைச்சர் அவருடைய ஸ்டாலினுடைய சகோதரி கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர், ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் பவர் சென்டர், ஸ்டாலினுடைய மனைவி துர்கா தேவி அறிவிக்கப்படாத அறநிலைத்துறை அமைச்சர். இப்படி ஒரு குடும்பமே தமிழ்நாட்டை எங்க பார்த்தாலும் கஞ்சா சாக்லேட் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல மாணவர்களுக்கு கஞ்சா சாக்லேட் இருக்கின்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. ஆக இந்த வரப்போற தேர்தல்ல நிச்சயமா அண்ணன் எடப்பாடி தான் முதலமைச்சரா வர்றார். நம்ம ஊர்ல இருக்க 100 நாள் வேலை 100 நாள் வேலை கொடுக்கறது இல்ல. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த 100 நாள் வேலையில வர்ற கொடுக்கிற நிதியில ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் உங்களுடைய அக்கவுண்ட்ல 10,000 ரூபாய் அனுப்ப போறாரு. அக்கவுண்ட்ல தான் அனுப்ப போறாரு. எதுக்காக இந்த எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.